எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ கூட. ஸோ எல்லாருமே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஹெட்செட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு அழகான யூனிவர்சிட்டி. உள்ளே இருந்து ஒரு பர்சன் காலேஜ் முடிஞ்சு கேஷுவலாக ரொம்பவும் தனியாக நடந்து வந்துட்டுருக்காரு. வேடிக்கை பார்த்துட்டே தான் நடந்து வந்துட்டுருக்காரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். அவர் அப்படியே சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தவர் காலேஜுக்கு வெளியே வாசலில் ஒரு கார் நிற்கிறத பார்க்குறாரு. அந்த காரோடைய மிரர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவருடைய முகம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்த்துட்டு அதில் போய்ட்டு அப்படியே முகம் அப்படியே தலையெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்க இப்படியே காட்டுறாங்க. அந்த காருக்கு உள்ள ஒரு டிரைவர் இருக்கான், பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு. அந்த டிரைவர் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு கீயை போட்டு சைடில் திரும்ப பார்த்தா நம்ம ஜங்குக்கோடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அவன் உடனே டக்குன்னு அச்சோ ஐம் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு வெளியே போகலான்னு நினைக்கும் போது தான் பின்னாடி இருந்த ஒரு பர்சன் இரு எங்கே போகிற ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருக்க பர்சன் நம்ம ஜங்குக்கோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்ருக்காரு. அவருடைய லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குது. இப்போ உடனே அந்த டிரைவர் தான், சார் நீங்கள் யாருன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, அதனால தான் இப்படி பண்ணுறாரு சார். ஒன்றும் இல்லை, நான் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறேன்ல, நீ மூடிக்கிட்டு காரில் உட்காரலன்னு வை, அப்பாவுக்கு பிடிச்ச காரை நீ டேமேஜ் பண்ணி அதை அப்பாக்கிட்டே சொல்லுவேன். ஓகே சார். சார் ஆனால் அது உங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னை பற்றி எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியாமலே இருக்கட்டும். இது வரைக்கும் இந்த காலேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். இப்போ வந்தவங்க முன்னாடி இருந்தவங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தனுக்கு தான் என்னை பற்றி தெரியாமல் இருக்குது. இருந்துட்டு போட்டுமே. ஆனால் சார் அது என்ன அப்பாட்ட மாட்டுமா உனக்கு? இல்லை சார். அப்புறம் என்ன, சும்மா ஆயிரு. அப்புறம் இவனை பற்றி எனக்கு ஒரு சில டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பின்னாடி உட்காந்துட்ருக்கவர் நம்ம ஜங்குக் ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டே பேசிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது உள்ளே உட்காந்துட்ருக்க பர்சன், அதாவது நம்மட்டே இப்போ கிளம்ப வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த டிரைவர் வந்து கார் எடுக்கிறான். அப்படி கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம டே தான், டிரைவர் சொல்லுங்கள் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்தோம்ல? ஆமாம் சார். எனக்கு தெரிஞ்ச அவன் என்னுடைய காலேஜில் தான் இருக்கணும். அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஓகே, அதுவும் நாளைக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி. சார் ஆனால் எதுக்கு? அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? சாரி சார். இன்றைக்கி ஈவினிங்குள்ளாரே எனக்கு அவனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சாகணும். சரிங்க சார். அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும். வேறு யாருக்காவது தெரிஞ்சிச்சு சொல்ல மாட்டேன் சார். சொன்னேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே சார். அப்புறம் இனிமேட்டு காலேஜ்க்கு ட்ராப் பிக்கப் எல்லாமே நீ மட்டும்தான், வேறு யாரும் டிரைவர் மாறக்கூடாது. ஓகே? ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட ஏதாவது ஹெட்செட் எடுத்து போட்டு அழகாக பாட்டு கேட்டுக்கிட்டே உட்காந்துட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் அந்த கார் ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. நம்ம டேவும் அந்த கார்லேருந்து இறங்கி அழகாக அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்து போக இப்போ நம்ம டேவை பார்த்த உடனே அவங்க அம்மா தான், ஹே டே. அம்மா எப்போ வந்தீங்க நீங்கள் ஊரில் இருந்த? இன்றைக்கி காலையில் தாண்டா வந்த வேகத்துக்கு உனக்கு கேட்டால் இப்போ தான் காலேஜுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதனால தான் உனக்கு கால் பண்ணியிருப்பேன், ஆனால் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நான் அப்படியே விட்டேன். சரிங்கம்மா. சரி, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, எதுனா செஞ்சு வைக்கிறீங்களா? உனக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது, நீ போயிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டேவும் குடுகுடுன்னு மேலே ரூமுக்கு போயிட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. அவருடைய ரூமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பாத்ரூம்லேயே டைனிங் டேபிள் போட்டு சாப்பிட்லாம் போல் அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் அழகாக க்யூட்டாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே டைனிங் ஹாலுக்கு வர இப்போ அவங்க அம்மா தான் நம்ம டேக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அந்த கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவில் ஃபுல்லாகவே இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. வேறு யாருமே அந்த இடத்துல இல்லை, ஈவன் மேட்ஸ் கூட இல்லை. ஸோ நம்ம டே அவங்க அம்மா கிட்ட, அம்மா கொஞ்சம் என் பக்கத்தில் வந்து உட்காருங்களேன்.
ம். சொல்லு. அம்மா, என் எனக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கு. நான் யாருக்கிட்டேயும் அதை ஷேர் பண்ணதில்ல. உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்னு. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. சொல்லவா? என்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறா? சொல்கிறா. அது அம்மா, அப்பாவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சனால என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா. அதனால் என்கிட்ட யாருமே காலேஜில் பேசவே மாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் 24 ஹவர்ஸும் என்னை சுற்றி பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. காலேஜில் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரேக் டைம் போகும்போது பின்னாடியே வரானுங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. நான் அப்பா கிட்ட சொன்னதுக்கு, இதெல்லாம் சேஃப்டி, உனக்கு தேவையானது தான், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும்னு, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா அது எதையும் பேசிகிட்ருக்காரு. ஆனால் என்னுடைய மைண்ட் செட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. காலேஜில், வெளியே, பப்ளிக்கில், மாலில் மற்ற பேர் மாதிரி என்னால் இருக்கவே முடியல. எப்போவுமே என்னை ஒரு தனியாக யூனிக்காக தனித்து வச்சு பார்க்குறாங்க எல்லாருமே. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. விட்டால் வெறுத்துடுவேன் போல் நான். அச்சோ, நான் அப்பாட்ட பேசினாலும் உங்ககிட்ட பேசினா தாண்டா என்கிட்டையும் பேசுவார். எனக்கு தெரியும்ல அப்பாவை பற்றி. ம். ம். எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரியுமா. ஆனால் அம்மா, இன்னைக்கு ஈவினிங் காலேஜ்லேருந்து வரப்போ காரில் மிரரை பார்த்து ஒருத்தன் தலையெல்லாம் சீவிட்டு இருந்தான். இது வரைக்கும் யாருமே என் கார்கிட்ட கூட வர மாட்டாங்க. தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துலாம் போவாங்க. ஆனால் இவ்வளோ தைரியமாக வந்து யாருமே மிரரில் பார்த்து தலைவாரி ஸ்மைல் பண்ணி, அவன் ரொம்ப க்யூட்டாக இருந்தான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா. அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படியா? ம். இது வரைக்கும் நீ இது மாதிரி யாரையும் வந்து சொன்னதே இல்லை. ஆமாம்மா, எனக்கும் இது வரைக்கும் யார் மேலேயும் அப்படி தோணுனதே இல்லை. அவனை பார்த்ததும் சும்மா அவன் கூட வெளியே போகணும், அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு தோணுது. நான் அவன்கிட்ட போய் பேசினா எதுவும் தப்பும் இல்லைல்லம்மா. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே, அப்போ நான் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்ல. ம். அப்பாட்ட சொல்லாதீங்கம்மா. ஏண்டா? அப்பா அப்புறம் என்னை என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். எனக்கு நிஜமாக பிடிக்கவே இல்லைம்மா. உனக்கு இருக்க ஃப்ரீடம் கூட எனக்கு இல்லை தெரியுமா. நீயாவது ஷாப்பிங் மால் போகும்போது தனியாக போயிட்டு தனியாக வருவேன். ஆனால் நான் ரெஸ்ட் ரூம் போக கூட முடியல. வெளியவே வந்து நிற்கிறாங்கம்மா பாடி கார்ட்ஸு. ஓ. ம். சரி, ஒன்று பண்ணு. நீயும் அந்த பையனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்கன்னா அவனை ஒரு நாள் வீட்டுக்கு டின்னர் கூட்டு வா. அப்பாவுக்கு இன்ட்ரோ கொடு. அவனை அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவன் கூட அவனை விட்டுருவாரு. ம். அப்படியா? உனக்கு தெரியும்ல, அப்பாவுக்கு நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்தாலும் அவரும் ஒரு பர்சனை நம்பினா கண்டிப்பாக முழுசாக நம்புவாருன்ட்டு. ம். ம். அப்புறம் என்ன? ம். சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்க. நாளைக்குள்ளதை நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு சரி தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட போக அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ரொம்பவும் பார்த்து பக்குவமாக ஒரு ஃபைலை மறைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம டே அதை கவனிச்சுட்டு, ஹே டிரைவர், நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார், ஃபைல். அவதா. ம். குடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டு பெட்டில் படுத்துட்டு அந்த ஃபைலை புரட்ட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஜங்குடைய மொத்த டீட்டெயில்ஸு வித் ஃபோட்டோவோடு இருக்குது. நம்மகிட்ட அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். அவர் கூட பேசணுன்னு நம்ம டேக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அழகுன்றதை தாண்டி அவன் கேரக்டர் நல்லா இருக்குன்னு நம்புகிறாரு. இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம டேக்கு படிக்க அவருடைய ஃபேஸ்லேருந்து ஸ்மைல் காணாமல் போகுது. இப்போ நம்ம படிக்கிற விஷயம்லாம் அதில் என்னென்னா, அவருடைய பேர் ஜங்குக், ஏஜ் 25, இருந்தது வில்லேஜ், படிக்கிறதுக்காக இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கான். அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் கிடையாது. தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கி வாழ்ந்துட்டுருக்கான். அவன் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கான். பார்ட் டைம் ஜாபும் அவனுக்கு மந்த்லி 10,000 தான் சேலரி. அவனுக்கு சொல்லிக்கிறதுக்குன்னு பெருசாக ரிலேஷன்ஸுன்னு யாரும் கிடையாது. தனியாகவே தான் இருக்கான். அவனுடைய அம்மா அப்பா 2 பேரையுமே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவன் இழந்தான். ஸோ அவன் இன்னமும் அந்த இருந்தே வெளியே வரவே இல்லை இன்னும் சொல்லப்போனால். அவனை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவன்
அவனையே தான் ரொம்பவும் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம டே வந்து படிச்சுக்கிட்டே வர அவருக்கு தோன்றது எல்லாமே நம்ம அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கோமே அப்படின்றது தான். ஏன்னா நம்ம டே வந்து ஒரு ரிச் ஃபேமிலி ப்ளஸ் நம்ம டேக்கு அம்மா அப்பா பாசம் ரெண்டுமே சமமாக கிடைச்சது. அவரை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சொந்த பந்தம் இன்க்ளூடிங் அவங்க அம்மா அப்பா, பத்தாததுக்கு மெய்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சின்ன காயம் பட்டாலும் சுற்றி 40 பேர் இருந்து பார்த்துக்கிற அளவுக்கு அவர் ரொம்பவும் வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில் உள்ளவருன்றது நம்ம டே வந்து ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நான் போயிட்டு அவன்கிட்ட பேசினா அவன் என்கிட்ட பேசுவானா? ஏன்னா எங்கள் 2 பேருடைய ரேஞ்சுமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு டவுட் வருது. ப்ளஸ் பயமும் வருது, இவன் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சோகத்தோடைய அந்த ஃபைலை எடுத்து மூடி அப்படியே வச்சிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ரொம்பவும் அழகாக சிம்பிளாக ரெடியாகி நம்ம டே வந்து காரில் போயிட்டு ஏறுறாரு. கரெக்டாக அந்த டிரைவர் தான் வந்து கார் எடுக்கிறான். நம்ம டேவும் கொஞ்ச நேரத்தில் காலேஜ்க்கு போயிட்டு சேர்றாரு. அவர் காலேஜில் போய் இறங்கின வேகத்துக்கு பார்க்குற முதல் முகம் நம்ம ஜங்குக்குடைய தான். ஏன்னா அவரும் அப்போ தான் காலேஜ்குள்ளே என்ட்ராகிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து கையில் ஃபுல்லாக புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அவர் அப்படியே பொறுமையாக நடந்து காலேஜ்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க நம்மகிட்டே நைஸாக அப்படியே அழகாக நடந்து போயிட்டு நம்ம ஜங்குக்கு பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி நடந்து வராரு. இதில் வர அந்த பாடி கார்டு தூரத்தில் நின்றுக்கிட்டு நம்ம டே பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயோ நான் மாட்டினானா செத்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம டே தான் பொறுமையாக ஜங்குக்கு பின்னாடி நடந்து போக ஜங்குக்கும் அப்படியே கையில் வச்சுருக்க புக் எல்லாத்தையும் நடந்து போயிட்டுருக்காரு வச்சுக்கிட்டு. இப்போ அதுலேருந்து ஒரு பேப்பர் ஒன்று கீழே விழுது. நம்ம டே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்கியூஸ் மீ, இது உங்களது தானே, கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கிட்ட அந்த பேப்பரை கொடுக்க நம்ம டே அந்த பேப்பரை கொடுத்ததும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம டேவையே பார்க்குறாங்க, நம்ம ஜங்குக்கையும் பார்க்குறாங்க. நம்ம டே வந்து அதை பெருசாக கண்டுக்கல. பட் நம்ம ஜங்குக்கு அது ஃபீல் ஆகுது, எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேப்பரை வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். நம்ம டேவும் பின்னாடியே போகிறாரு. நம்ம ஜங்குக்கு போகிற கிளாஸ் ரூம் வேறு. ஸோ நம்ம டேவும் அவருடைய கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பிரேக் வருது. பிரேக் வந்ததும் அவர் பாடி கார்டை கூப்பிட்டுக்கிட்டு ஃபுல்லாக அந்த காலேஜ் ஃபுல்லாக சுற்றுறாரு ஜங்குக்கை தேடி. ஆனால் ஜங்குக்கு எங்கேயுமே அவர் கண்ணில் படவே இல்லை. எங்கே தான் போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரிடோரில் நின்றுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க பார்த்தா கீழே ஒரு கிரவுண்டில் ஒரு மரத்துக்கு கீழே சாஞ்சு உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு நம்ம ஜங்குக். நம்ம டே தான் அங்கே இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் குஷியாகவே அந்த இடத்துக்கு போகிறாரு நம்ம ஜங்குக்கை பார்க்குறதுக்கு. ஆனால் கிட்ட போனதும் பேசுகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு நம்ம டேவும் அவருக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி பார்க்குமா போய் நிற்கா. நம்ம ஜங்குக்கு அது ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை பார்க்குறாங்களேன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாரு. சுற்றி முற்றி பார்க்குற நேரம்லாம் நம்ம டே வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. பின்னாடியே இந்த பாடி கார்ட்ஸும் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் இங்கே பாருங்கள், சும்மா சும்மா என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காதீங்க, நீங்களே என்னை காட்டி கொடுத்துருவீங்க போல், போங்கடா எங்கேயாவது போய் ஒளிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் மிரட்டி அனுப்ப அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் தூரமாகவே போய் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம டேவை பார்த்துட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் பேசலாமா பேசலாமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோப்பை மனசுக்குள்ளே வர வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி போய் நின்னா அங்கே ஜங்குக்கே இல்லை. அவர் பாட்னி ஏஞ்சி நடந்து போயிட்டுருக்காரு. இவ்வளோ நேரம் சும்மா நின்றுட்டு இருந்திருக்காரு நம்மகிட்டே அந்த இடத்துல. அந்த பிரேக்கும் அங்கே முடியுது. கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. திரும்பியும் நம்மகிட்டே வந்து கிளாஸுக்கு போகிறாரு. அவருக்கு கிளாஸ் கவனிக்கிற மூடே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ். அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போது எப்படியாவது பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜ் முடியுது. நம்ம டேவால் இன்றைக்கி பேசவே முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, இன்றைக்கி பேசலாம் நினச்சோமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேவும் நேராக வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா கிட்டே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சரி விடு பார்த்துக்கலாம், ஃப்ரெண்டு பிடிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டமா, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நம்ம டேக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டேஸ் போகுது. ஒரு 1 வீக்காக நம்ம டே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ நம்ம டே தான் அழகாக அவருடைய வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்துட்ருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் ஒரு காஃபி ஷாப்பில் தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறது அவருடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. அவருடைய ஃப்ரெண்ட் யூங்கி. இப்போ நம்ம ஜங்குக் தான் அழகாக பேகெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே வராரு. காலேஜ் முடிச்சுட்டு நேராக பார்ட் டைம் ஜாப் தான். அந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டு எப்பவும் வழக்கமாக வைக்கிற இடத்துல போயிட்டு பேக்கை வச்சுட்டு அழகாக அவருடைய ஆப்ரான்ஸ் எடுத்து போட்டுட்ருக்க நம்ம யூங்கி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து டேய் ஜங்குக்,
இன்றைக்கும் அவன் தானே என்ன? ம். அவனும் ரொம்ப ட்ரை பண்ணுறான், நீயும் எதுவுமே முட்டு கொடுக்க மாட்றியே. நான் எதுக்கு முட்டு கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணுமா? என்னடா பேசிகிட்டு இருக்க? அவனை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் யாருன்னு. ம், தெரியும். அப்புறம் ஏன் பேச மாட்ற? இங்கே பாரு யோகி, அவனும் நானும் ஒன்றும் கிடையாது, புரியுதா? அவன் என்ன ட்ரை பண்ணுறான்னு கூட என்னால் புரிஞ்சுக்க முடியல. இன்னொன்று, நான் அவன்கிட்ட பேசினேன்னா பிரச்சனை எனக்கு தான். இங்கே எனக்கு வாழ்கிறதுக்கே இங்கே திண்டாடிட்டு இருக்கு. இதில் பார்த்தா தான் அவன் கூட போய் நான் உட்காந்து பேசி என் வாழ்க்கை என்னமோ மோசமாகி, எதுக்கு இருக்கிறத வச்சு நான் நிம்மதியாக இருந்துக்கிட்டு போகிறேன். யாரும் எனக்கு தேவையில்லை. ஏய், ஏன்டா இப்படி பேசுகிற? அவன் ஏதோ பேச ட்ரை பண்ணுறான், அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பாவது கொடுக்கலாம்ல. கொடுத்து நான் அவனை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவன் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது பின்னாடி கட்டப்பொம்மனுங்க மாதிரி 4 பேர் சுற்றின்னு வந்துட்டுருக்கானுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த அவனுங்க தப்பாக புரிஞ்சுட்டு வந்து என்னை அடித்தானுங்கன்னா என்ன பண்ணுற சொல்லு? நான் அடிக்க மாட்டேன்னு கிடையாது, அடிச்சிடுவேன். ஆனால் பிரச்சனை கடைசியாக நம்மளை தான் வந்து விழும். தேவையில்லாத விஷயம் எதுக்கு? ஆனால் ஜங்குக், உனக்கு ஸ்பெஷல் கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் கஸ்டமரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக எட்டி பார்த்தா வெளியே நம்ம டே நின்றுட்டுருக்காரு, அதுவும் பாடி கார்ட்ஸோட. இப்போ அங்கே அந்த கஃபேல ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு பபிள் டீ கிடைக்குமா? ஷியோர் சார். அங்கே உட்காருறீங்களா? இல்லை, அது இங்கே வேறு யாராவது வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்கள கூட சொல்கிறீங்களா? ஒரு நிமிஷம் சார். மிஸ்டர் யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம யூங்கியை கூப்பிட, இவதுக்கு என்ன கூப்பிட்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி பொறுமையாக வெளியே வந்து, சொல்லுங்கள் யூங்கி, இவங்க ஏதோ கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுறீங்களா? ஏன் நீங்களே முடிக்க வேண்டியதானே? பின்னாடி 4 பேர் நிற்கிறாங்க, பார்த்தாலே பயமாக இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க, நான் வேறு கஸ்டமரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ நம்ம டீ தான் பின்னாடி திரும்பி, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட மூஞ்ச காட்ட, அந்த பாடி கார்ட்ஸும் சரின்னு சொல்லிட்டு கடையை விட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. இப்போ நம்ம யோகி தான், சார் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்களா? ஆக்சுவலி ஷாப் ஓனர் நான் தான், சொல்லுங்கள். இல்லை, அது வந்து இந்த கடையில் ஜங்குக்னு யாராவது வேலை பார்க்குறாங்களா? எது கேட்குறீங்க? அவர் எனக்கு ஃபேவரட் ஸ்டாஃப். ஓ, ஓகே, வெயிட் பண்ணுங்கள், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி கரெக்டாக அப்படியே உள்ளே போக, நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டு, டேய் நீ அவனுடைய ஃபேவரட் ஸ்டாஃப்னு சொல்கிறான்டா, போடா போய்ட்டு அவனை பார்த்துக்கோ. இல்லை, நான் போகல, நீயே பார்த்துக்கோ. ஏய், நான் வரேன், நான் தான் ஓனர்னு போய் வர சொல்லி தொலைஞ்சிட்டேன், நீ பார்த்துக்கலன்னா ஓனர்கிட்ட எதனா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறான்டா, போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தலையில் அடிச்சுக்கிட்டு சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வெளியே வராரு. நம்ம டேவை பார்த்ததும் அப்படியே அந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்மைல் இருக்கும் இல்லையா, அதை கொடுக்க நம்ம டேக்கு பிரைட் ஸ்மைல் வந்துடுது. நம்ம ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஐ டு ஐ மீட் பண்ணதும். இப்போ நம்ம டே தான், ஹாய், வெல்கம் சார், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சாப்பிட ஆசைப்படுறீங்க? 2 பபிள் டீ. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் இங்கேயே நிற்கிறேன், நீங்கள் போடுங்க. ஓகே, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்கள் எஸ்கே யூனிவர்சிட்டி தானே படிக்கிறீங்க? எனக்கு உங்களை தெரியும். ஓ, எப்படி தெரியும்லாம் கேட்க மாட்டிங்களா? இல்லை, அது நான் அதெல்லாம் கேட்கக்கூடாது கஸ்டமர் கிட்ட. பரவாயில்ல, நம்ம இல்லை, நீங்கள் காஃபி ஐ மீன் பபிள் டீ எடுத்துகிட்டு அந்த டேபிளில் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ அங்கே உட்காந்ததும் அவருடைய நர்வஸ்னஸை பார்க்கணுமே, ரொம்பவும் படப்படப்பாக இருக்குது அவருக்கு மனசே. இப்போ நம்ம டே தான் ஃபோன் எடுத்து அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிமினுக்கு கால் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவர் வந்து இங்கே கிடையாது, அவருடைய சொந்த ஊரில் இருக்கார். நம்ம ஜிமினுடைய சொந்த ஊர் வந்து தேகு. ஸோ நம்ம டே வந்து இங்கேருந்து தேகுக்கு ஃபோனை போட, இப்போ நம்ம ஜிமினும் அங்கேருந்து கால் அட்டன் பண்ணுறாரு. இப்போ அட்டன் பண்ணி, ஹலோ டே,
அ ஜிமின். சொல்லுடா. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம். அவனுடைய காஃபி ஷாப்பில் தான் உட்காந்துட்ருக்கேன். ஆனால் எப்படி பேசுகிறதுனே தெரியலடா. லைட்டாக பயமாக இருக்கு. ஏய், எதா இருந்தாலும் நீ தாண்டா ஃபேஸ் பண்ணி ஆகணும். எனக்கு எதுக்குடா ஃபோன் பண்ண? நான் கிளாஸில் இருக்கேன்டா. ஐயோ, ஏதா ஒரு ஐடியா சொல்லேன். அப்படியே பிடிச்சி வச்சு பேசுகிறா. சர்க்கரை இல்லை, உப்பு இல்லைன்னு எதனா ஒன்று சொல்லி பேசுகிறா. சரி சரி, நீ ஈவினிங் கால் பண்ணு, சரியா? ம் சரி, நான் கட் பண்ணுறேன். சரி, கிளாஸ் முடிச்சது கால் பண்ணல, கொண்டுருவோம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் பேசிக்கிட்டே இருக்க. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து 2 பபிள் டீ எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்போ அப்படியே காலை கட் பண்ணி வச்சுட்டு, உட்காருங்களேன். இல்லை சார், நாங்கள் கஸ்டமர் கூட அந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது. அந்த ஆப்ரோனை கழட்டி போட்டால் நீயும் இங்கே கஸ்டமர் தான், ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காத, உட்கார, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா, அந்த பபிள் டீயை வாங்கிட்டு நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் உட்கார வச்சிட்றாரு. இப்போ ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு, என் பேரை கிங்டேயா. நானும் காலேஜ் தான் படிக்கிறேன். எனக்கு நீ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு. ஹெல்ப்பா? சொல்லுங்கள் சார். நீ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு நான் கேள்விப்பட்டேன். நீ நல்லா வரைவனும் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி நான் ஃபேஷன் டிசைனிங் டிபார்ட்மெண்ட், அதில் மெயினே வரைய வேண்டியது தான். ஆனால் எனக்கு அது சுத்தமாக வராது. நீ நல்லா ட்ரா பண்ணுற, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? உங்களுக்கு கற்று தரணுமா? ஓ, இதுக்கு தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தானா? ஓகே சார். எப்போ கற்று தருவா? நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ நான் இன்றைக்கி நைட்டு ஃப்ரீ தான். உனக்கு எப்போ ஷிஃப்ட் முடியும்? நைட்டா? உனக்கு எப்போ ஷிஃப்ட் முடியும்? 9 மணிக்கு. ஓகே, நான் 9 மணிக்கு ஷார்ப்பாக இங்கே இருப்பேன். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், ஓகே? நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் வரைஞ்சி மட்டும் தரியா? நான் வரைஞ்சி தரக்கூடாது, நீங்கள் தான் ட்ரா பண்ணணும். அது உங்களுடைய ப்ராஜெக்ட். எனக்கு தெரியும், எனக்கு வரமாட்டேங்குதுன்னு தானே உங்ககிட்ட கேட்குறேன். உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன். ஓ, ஓகே. உனக்கு என்ன வேணும்? இல்லை, எதுவும் வேண்டாம். ஓ, நான் வேணா உன் கூட இருக்கட்டா? ஆ, சொல்லு, என்ன பார்க்குற? இல்லை, அது நீங்கள் சொல்கிறத நான் வரைஞ்சி கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. அந்த பபிள் டீயை நம்ம டே வந்து குடிக்கிறாரு. இன்னொரு பபிள் டீயை நம்ம ஜங்கு கிட்டே கொடுக்க, என்னது சார்? குடி. இல்லை, எனக்கு வேண்டாம். உனக்கு சேர்த்து தான் ஆர்டர் போட்ட, குடி. நான் போட்டது எனக்கேவா? நானே பே பண்ணிடுவேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே அங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்க நம்ம இவங்க இதை தூரத்துலேருந்து பார்க்குறாரு. லைட்டாக சிரிச்சிட்றாரு. பட் கொஞ்சம் டைம் கீப்பாக நம்ம டே வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கும் அழகாக அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. நேரம் போக போக நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. ஏன்னா மணி 9 ஆச்சுன்னா டே வந்துடுவான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போக கரெக்டாக மணி ஒரு 9:10 போல் இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டால் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடலாம், ரீசன் எதனா சொல்லிடலாம். ஆனால் நம்மகிட்டே டான்னு 9:15 கடைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு பாடி கார்ட்ஸோட. இப்போ நம்ம ஜங்குப் தான் நம்ம டேவை பார்த்து, நீ என்ன வரையணும்னு என்கிட்ட சொல்லு, நான் நாளைக்கு வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து காலேஜில் கொடுக்குறேன். இப்போ ஒன்றும் நீ கூட இருக்க வேண்டாம், அன்டைம் ஆகிடுச்சு. இல்லை, நான் வீட்டில் பெர்மிஷன் சொல்லிட்டு வந்தேனே, வீட்டுக்கு 11 மணிக்கு தான் வருவேன்னா. அது இப்போ நான் திரும்பியும் வீட்டுக்கே போனேன்னா எதனாவது பிரச்சனை ஆகிடும். பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், வா அங்கே போகலாம். எந்த நேரத்துலையா? வா. ஏன்? சரி,
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூப்பிட்டு 2 பேருமே ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பாடிகார்டில் தான் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, நம்ம கிட்ட வந்துட்டு, "சார் கார் இருக்குது, கார்லேயே போகலாமா?" "ஆ ஆமாம், 10 அடிக்கு காரில் போ, அவன் என்னை ஏறி மிதிப்பான் போடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அந்த பாடிகார்டை லைட்டாக திட்டி அனுப்பிட, இப்போ அப்படியே ஒரு வழியாக அந்த பார்க்குக்கும் போயிடுறாங்க. அங்கே அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. நம்ம ஜங்குக் 2 பேருமே அதில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஜங்குக் வந்து அழகாக நம்ம கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸு டிசைனை வந்து அவ்வளோ அழகாக கிளியராக வரைஞ்சி தராரு. நம்ம அதை பார்த்தது ரொம்பவும் பிடிச்சிருது. உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்காடா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ட்ராயிங் வந்ததும் நம்ம ஜங்குக்கு இன்னமும் பிடிச்சி போயிடுது. ஆக்சுவலி நம்ம விரித்த வலையே இதுதான், எப்படியாவது ஜங்கு கிட்ட ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஜங்கு கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பிட்டை போட்டு நம்ம ஜங்கு கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக எப்படியோ வரைஞ்சி முடிச்சிடுறாரு நம்ம ஜங்குக்கு. நம்ம கிட்ட கொடுக்க நம்ம அது ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. நம்ம ஜங்குக்கு கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு கை நீட்ட, பட் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு தெரியும் நம்ம பற்றி. இப்போ நம்ம தான், என்ன இல்லை ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ம், தாராளமாக கேட்கலாமே. உனக்கு வரைஞ்சி கொடுக்க யாருமே கிடைக்கலையா? எதுக்காக என்கிட்ட வந்து கேட்டா? நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு உன்னை ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா. ஃப்ரெண்டா? ஆனால் ஏன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா என்ன? ஓ, நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன். என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. எனக்கு ஏனே தெரியாது. என்னமோ தெரியல, உன்னை பார்க்கும்போது உங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதான் ட்ரை பண்ணேன். நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? அது ஏன் என்ன குறிப்பிட்டு கேட்குற? அது வந்து அன்றைக்கி ஒரு நாள் உன்னை பார்த்தேன், அன்னிலேருந்து தோணுச்சு. ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காத ப்ளீஸ். அதுவும் இல்லாமல் உனக்கு என்னை பற்றி தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் நீ பேசுகிற மாதிரி யாருமே என்கிட்ட நின்று பேசினதே இல்லை தெரியுமா? ஓ, எனக்கு எதுவும் வேண்டாம், அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் போதும். இருக்கலாமா? பை த வே, ஐம் தேயா. எனக்கு தெரியும். நீ உன் பேர் சங்கு. என்னை பற்றி உனக்கு தெரியுமா? உன்னை பற்றி ஹோல் ஹிஸ்ட்ரியே எனக்கு தெரியும். ஓ, தெரிஞ்சுமா என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்? தெரிஞ்சதுனால தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேனே. ஓ, ஓகே சரி, டைம் ஆகிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ண, இப்போ நம்ம ஜங்குக்கு எதுக்கு அப்படி சிரிக்கிற? இல்லை, எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கும், இந்த டைமில் போயிட்டு இந்த டைம் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இந்த மாதிரிலாம் சொன்னது இல்லையா? லைட்டாக நல்லா இருக்கு. ஓ சரி, நீ பார்த்துப்போ, நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். நானும் கிளம்புறேன். உனக்கு இங்கேருந்து தூரமா? நான் வேணால் ட்ராப் பண்ணிட்டா? இல்லை, பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட் தான். ஓ சரி, அப்போ ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன். இல்லை வேண்டாம். ஏன்? நீ நினைக்கிற மாதிரிலாம் என்னுடைய ரூம் இருக்காது. பரவாயில்ல. ஓ சரி, அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், கிளம்புனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, நம்ம டீவும் ஓகேன்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு நம்ம ஜங்குக் கொடுத்த அந்த ட்ராயிங்கை எடுத்துக்கிட்டு அழகாக வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அந்த ட்ராயிங்கையே சப்மிட் பண்ணுறாரு. நம்ம ஒரு நல்ல மார்க் கிடைக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டைமில் நம்ம ஜங்குக்கை தேட ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக எப்பவும் போல் அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்து ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுட்ருக்காரு நம்ம ஜங்குக். இப்போ நம்ம தான் அழகாக கிட்ட போயிட்டு, ஹாய் ஜங்குக். ஹாய் டே, எப்படி சப்மிட் பண்ணியா? ஆமாம் சப்மிட் பண்ணேன், எனக்கு நல்ல மார்க் கிடச்சிது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ரொம்ப தேங்க்ஸ்.
அதெல்லாம் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஓ! அ சரி, சரி. நீ எதுனா சாப்பிட்றியா? நான் எதுனா உனக்கு வாங்கி தரட்டா? இல்ல, என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி. என்னது? அ புட்டிங் சாப்பிட்ருக்கியா? புட்டிங்? இல்ல. இல்லையா? சரி இரு நான் தரேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய பேக்ல இருந்து ஒரு பாக்ஸ் ஒண்ணு எடுக்குறாரு. அதுக்குள்ள ஒரு மேங்கோ புட்டிங் இருக்கு. அது அவருடைய ஷாப்ல உள்ளது. அத நம்ம டீ கிட்ட குடுக்க, "ஏய் என்னது இது? இவ்ளோ அழகா இருக்கு பாக்க." "அழகா இருக்கா? சாப்பிடு நல்லாயிருக்கும்." "தேங்க் யூ. உனக்கு?" "அதில பாதி குடு." "ஷேரிங்கா?" "ம்." இதுவரைக்கும் நான் ஷேரிங்லாம் பண்ணதே இல்ல. சரி, நீ இத எடுத்துக்கோ, இத நான் எடுத்துக்கிறேன். இல்ல, இல்ல, இல்ல. உனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இரு நான் கட் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம டே என்ன பண்றாருன்னா, அந்த மேங்கோ புடிங்க நம்ம ஜங்கு கிட்ட குடுக்க, நம்ம ஜங்குக்கு ஸ்கேல் வச்சு அளந்தா மாரி கரெக்ட்டா ஹாஃபா கட் பண்றாரு. நம்ம டே அதில பாதி பாதி எடுத்து, அழகா நம்ம ஜங்கு கூட உட்காந்து சாப்பிட்ட, அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த ஃபீல். இது மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து ஷேர் பண்ணதே கிடையாது நம்ம டே. நம்ம ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டேவ பார்க்குறாரு. அவருடைய ஐஸ் இருக்குல்ல, நம்ம டேவுடைய கண்ணு, அது ஒரு தனி அழகு. அப்படி அந்த கண்ல அந்த மொத்த எமோஷனும் தெரியும். நம்ம டே சோகமா இருந்தா, நம்ம டே வந்து சிரிச்சாலோ, சந்தோஷமா இருந்தாலோ, எமோஷனல் ஆனாலோ, எல்லாமே ஜஸ்ட் அந்த கண்ண பார்த்தாலே தெரியும். அவர் மனசுல இருக்க அந்த சந்தோஷம் அந்த கண்ல தெரியறத நம்ம ஜங்குக் அத பார்க்குறாரு. அவருடைய மனசுல நம்மளால ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்குது. நம்ம ஜங்குக்குடைய மனசுல இவன ஃப்ரெண்ட்ஸாவும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் வருது. ஸோ நம்ம ஜங்குக் என்ன பண்றாருன்னா, நம்ம டேக்கு ஷேர் பண்ணி சாப்பிடுறது, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டேக்கு கம்பெனி குடுக்குறது, ரெஸ்ட் ரூம் போம்போது ஒண்ணா நடந்து போறது, இது பிரேக் பெல் வரப்போ நடந்து போறது. இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த ஒரு கோல் இருக்கும் இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் வந்து நம்ம டே அண்ட் ஜங்குக் 2 பேருக்கும் அழகா ஒத்து போகுது. 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக, ஒரு நாள் ஈவினிங் நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு கடை வேலை வந்து லீவு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அவருடைய வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்றாரு நம்ம ஜங்குக்க. பட் நம்ம ஜங்குக் வரவே மாட்டேன், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியா நின்னுட்டு இருக்காரு நம்ம ஜங்குக். இப்போ நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்க அப்படியே ஒரு மாரி கம்பல் பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் சரி பரவாயில்ல விடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டீ கூட வழக்கமாக ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அந்த இடத்துக்கு போகிறாங்க. எங்கன்னா அந்த பார்க். அந்த பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு, அந்த ஈவினிங் டைமு, அந்த ஈவினிங் ஸ்கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறது நம்ம ஜங்குக் அண்ட் டேக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம டே அண்ட் ஜங்குக் 2 பேருமே காலேஜ் முடிச்சுட்டு காரில் வராமல் ஒன்றாவே 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி நடந்து வரும்போது நம்ம டேவோடைய அப்பா வந்து காரில் கிராஸ் ஆகி போகிறாரு. பார்த்துட்றாரு நம்ம டேவை. ஆனால் நம்ம டேக்கு தெரியாது அந்த விஷயம். அவர் ஜாலியாக நம்ம ஜங்கு கூட சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கிட்ட வந்து ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. தூரத்துலேருந்து பார்க்க இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். அந்தளவுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க நம்ம டேவும் ஜங்குக்கும். இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் நம்ம ஜங்குக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு அநியாயத்துக்கு அமைதியாக இருக்குது. அவங்க அம்மா கிச்சனில் நினைக்காம அழகாக அந்த ஹால் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம டீவை பார்த்தது ஒரு மாதிரி பயப்படுறாங்க. டே நீ எதுக்குடா இந்த நேரத்தில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேவும் அழகாக ரூமுக்கு போயிட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி பார்த்தா அவங்க அப்பா இருக்கார் வீட்டில். அது அவருக்கு தெரியவே தெரியாது நம்ம டேவுடைய அப்பா வீட்டுக்கு வந்தது. டின்னருக்கு வரும்போது தான் தெரியுது. இப்போது அப்படியே டின்னர் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க எல்லாருமே சேர்ந்து. அப்போ தான் நம்ம டே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம டேவுடைய அப்பா, "டே பா, உனக்கு நாளைக்கு கனடாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். எதுக்கு? அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் உனக்கு சீட்டு கிடச்சிருக்கு. நீ அங்கே போ." "இல்லை எனக்கு இங்கேயே நல்லா செட் ஆகிடுச்சுப்பா." "தேவையில்லாத பேசாத டே, சொன்னா கேளு." "அப்பா இல்லை அது வந்து." "நான் பார்க்குறேன் நீ படிக்கிற அழகை ரோட்டில் திரிஞ்சிட்ருக்கிறத. ஆ அப்பா." "என்ன எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கியா டே?" "அப்பா நீங்கள் எதை பார்த்துட்டு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல." "யார் அந்த பையன் கை கோத்துக்கிட்டு நடந்துட்டுருக்க ரோட்டில்? ஆ?" "அப்பா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அது ஜங்கோக் என்னுடைய ஃப்ரெண்டு." "பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல டே."
ஒன்று அப்ராட்க்கு கிளம்பு, இல்லைன்னா வீட்லேயே இரு, புரியுதா? அப்பா எனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கு. அதெல்லாம் போகக்கூடாது. அம்மா அமைதியாக இருட்டே, நான் பார்த்துக்கிறேன். அம்மா ஆனால் அப்பா கம்மனி இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட அவங்க அம்மா தான் செய்கையிலே சொல்ல நம்ம டேவும் வாயை மூடிடுறாரு. அவங்க அப்பாவை இதுக்கு மேலே டென்ஷன் படுத்தினா எதனாவது கத்திடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம டே அமைதியாகிடுறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நான் டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே அமைதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு. மேலே போய் பார்த்தா அவருடைய மொபைல் ஃபோன் அங்கே இல்லை. என்னென்னு பார்த்தா பாடி கார்ட்ஸை விட்டு நம்ம டேவுடைய மொபைல் ஃபோனை அவங்க அப்பா எடுத்துகிட்ருக்காரு. அவங்க அம்மா அதை சொல்கிறாங்க. நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிடிக்காமலே அந்த ரூம்குள்ளேயே உட்காந்துட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே டேக் நம்ம காலேஜுக்கு போகவே இல்லை. நம்ம ஜங்குக் நம்ம டேக்காக வெயிட் பண்ணுறாரு. டே வரலன்னது கிளாஸ்க்கு போயிடுறாரு. பிரேக் டைமும் டேவை தேடுறாரு. ஆனால் அவருக்கு தான் தெரியவே தெரியாத விஷயம். அதனால் விட்டுடுறாரு. ஒரு வேளை லீவாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இப்படியே 2 டேஸ் போகுது, 3 டேஸ் போகுது, 1 வீக் போகுது. நம்ம டே இன்னும் காலேஜுக்கு வந்த பாடில்லை. நம்ம ஜங்குக் புதுசாக ஒரு ஃபீல் மனசில் நம்ம டேவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அந்த ஃபீலிங்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூட தெரியல. ஏன்னா யாருக்கிட்டையும் போய் கேட்கக்கூட இல்லை நம்ம டேவை. அவர் மனசுக்குள்ளேயே தோணுது, டேவை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணுது. இப்போ ஒரு நாள் ஈவினிங் தான் நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க. வேலைக்குன்னு வேண்டி கஃபேக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு வேலையை பார்க்காம ஒரு மாதிரி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு ஜோன் அவுட் ஆகிட்டு டேவை பற்றி யோசிச்சுக்கிட்டு அங்கிட்ட எங்கிட்ட நின்றுட்டுருக்க நம்ம இவங்க அதை கவனிச்சுட்டு, டே ஜங்குக், என்ன நானும் பார்த்துட்ருக்கேன், அப்பத்துலேருந்து ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கேன், அவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, கவனிக்க கூட இல்லை, நீ என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? இல்லைடா ஒன்றும் இல்லை. எதாக இருந்தாலும் சொல்லுடா. இல்லை டே 1 வீக்காக காலேஜ்க்கு வரலையா? போய் என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே? கால் எதுனா பண்ண வேண்டியதானே? கால் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். என்னாச்சு தெரியல. ஓ போய் சரி போய் பார்க்க வேண்டியதானே? எனக்கு அவன் வீடு எங்கே இருக்குன்னே தெரியாதுடா. நான் இது வரைக்கும் அவன் வீட்டுக்கு போனதில்லை. நிறைய வாட்டி கூப்பிட்ருக்கான், ஆனால் போனதில்லை. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்ரஸ் கேளுடா. அவன் யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டான். அப்படியே பேசினாலும் அட்ரஸ் தெரிகிற அளவுக்கு யாரும் அவனுக்கு ஃப்ரெண்டு கிடையாதுடா. என்கிட்ட மட்டும்தானே நல்லா பேசிகிட்டு இருப்பான். ஓ சரி விட பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாளில் வந்துடுவான். இல்லை யோகி, எனக்கு லைட்டாக அவனை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. அவன் கூட பேசணும் அப்படின்னு பார்க்கணுன்னு தோணுது. ஷங்கு, நீ இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை தெரியுமா? டே வந்ததுலேருந்து நீ மொத்தமாக மாறிட்டடா. அவன் என்னை மாற்றிட்டான் தெரியுது. சிரிக்க மாட்டா, வேலைக்கு வந்தனா வேலையை மட்டும் பார்ப்பா, ஓவர் டைம் கூட பார்ப்பா. ஆனால் இப்போல்லாம் அவன் கூட பேசணுன்னே சீக்கிரமாக கிளம்புற, வேலைக்கு லேட்டாக வர, அவன் கூட பேசிக்கிட்டு பொய் சொல்கிற பஸ் லேட் ஆகிடுச்சுன்னு. எனக்கு என்னமோ தெரியல யோகி, இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது, என்னுடைய அம்மா அப்பா என்னை விட்டு போனதுக்கப்புறம். ஆனால் என்னன்னு தெரில, டேவை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஆனால் என் மனசில் ரொம்ப பிடிச்ச பர்சன் 2 நாள் பேசினாலும் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீ என்கிட்ட ஒரு 1 வீக் 2 வீக் பேசலன்னு வச்சுக்கோயேன், நான் நார்மலைஸாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீ எப்போ வேணாலும் வந்து என்கிட்ட பேசுவேன், பிஸியாக வேலையாக எதுனா இருப்பேன்ட்டு. டேவும் மேபி அப்படி இருக்கலாம், ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலடா. அவன் என்கிட்ட பேசாமல் இருக்கிறதா எதனா பிரச்சனை ஆகிருக்குமோன்னு சொல்லி வேற பயமாக இருக்கு. சங்குக், நான் அவனை கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேல? என்ன டேவை லவ் பண்ணுறியா? தெரியலையா? சரி விடு, வேலையை பார்ப்போம்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வேலையை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக நவுந்து போயிடா நம்ம யூங்கி அதே இடத்துல நின்று நம்ம ஜங்குக்கே பார்க்குறாரு. கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடையே ஹேண்டில் பண்ணுறாரு. ஆனால் நம்ம யூங்கிக்கு தான் தெரியும் நம்ம ஜங்குக்குடைய மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அழகாக அவர் வேலையை பார்த்துட்ருக்க மணி ஒரு 8 மணி போல் இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம டேவுடைய வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம டே ஒரு மாதிரி பெட்டில் சுருண்டு போய் படுத்துட்ருக்கா. இப்போ அவருடைய டோரை வந்து யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டேவுடைய அம்மா. இப்போ அவங்க அப்படியே உள்ளே வந்துட்டு, டே யாரும் உள்ளே வராதீங்க, தயவு செஞ்சு வெளியே போங்க. டே என்கிட்ட பேச மாட்டியா? உங்ககிட்ட மட்டும் பேசி என்னவா பிரயோஜனம்? நான் உங்ககிட்ட அத்தனை வாட்டி சொன்னேன், நீ கேட்கவே இல்லைல்ல. அப்போ கொஞ்சம் கூட கன்வின்ஸ் பண்ணல. ஏய் இங்கே பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன். ஹெல்ப்பா? இங்கே பாருட்டு, இங்கே பாரு, என்னுடைய ஃபேஸை பாரு. அழுது போய் உன் கண்ணெல்லாம் எப்படி இருக்குது பாருட்டே. எனக்கு உன்னை பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நான் காலேஜுக்கு போய் 1 வீக் ஆகிடுச்சு. ஜங்குக்கு பார்க்கல, பேசலை. அவன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவன் என்ன தேடுறானான்னு கூட தெரியல. அவன் உன்னை தேடுறானா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் டே நீ இங்கே இருக்கிறத விடவும் வெளியே இருந்தால் சந்தோஷமாக இருக்கேன்னு எனக்கு தோணுது. ஆமாம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, ஜங்கு கூட நான் வெளியே போகிறப்போ வரப்போ. டே நான் உன்னை பற்றி பேசிகிட்ருக்கேன், நீ ஜங்குக்கை பற்றி பேசிகிட்ருக்க. அம்மா நான் வெளியே இருந்தாலே ஜங்கு கூட தாம்மா இருக்கேன். எனக்கு அவன் கூட பேசுகிறது பழகுறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கு இது வரைக்கும் யாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை. ஆனால் அவன் என்னுடைய ஸ்டாண்டர்ட் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் என் கூட க்ளோஸாக இருக்கான். எனக்கு அவன் கூட இருக்கிறது எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா. சில டைம் வீட்டுக்கு வரவே பிடிக்காது, அவன் கூடயே போயிடலாமான்லாம் தோணும். ஆனால் முடியாது. போறியா? அவன்கிட்ட போயிடுறியா? அம்மா அப்பா வீட்டில் இல்லை, பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிருக்காரு, வரதுக்கு 2 days ஆகும். அவங்ககிட்ட போறியா? அம்மா ஆனால் எப்படி? நான் இங்கேருந்து டிரைவர் உனக்கு ரெடி பண்ணுறேன், அவங்ககிட்ட போய் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனால் அப்பா வந்தாருன்னா? அதை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் உள்ளதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அம்மா ஜங்குக்கு என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அவன் கண்டிப்பாக எதனா பிரச்சனை வரும்னு என்னை இங்கே தான் கூட்டிகிட்டு வர பார்ப்பான். அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, உனக்கு இருக்கிற ஃபீல் அவனுக்கு இல்லாமலே இருக்கும். ஆனால் அம்மா என்னை அவன் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறான். நீ நானும் ஃப்ரெண்டாக பார்க்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவனை லவ் பண்ணுறியா? அவனை பிடிச்சிருக்கான். ஆனால் நான் அவன்கிட்ட சொன்னதில்லை, எனக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டேன். ஏன்? அவன் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான், எனக்கு தெரியும். ஏன் அப்படி யோசிக்கிறான்? அவன் எப்போவுமே என்கிட்ட சொல்வான் தெரியுமா, உனக்குன்னா பரவாயில்ல, அம்மா இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொல்வான். நான் அப்போ கூட அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாட்ட நீ வந்து பேசினா உன்னையும் அவங்க சொந்த பையன் மாதிரி தான் பார்த்துப்பாங்கன்ட்டு. ஆனால் அடுத்து அவன் கையில் எடுக்கிறது நான் ரிச்சாக இருக்கேன்னு. அப்பா ரிச்சாக இருக்கனால தான்மா நான் இருக்கேன். இந்த பணம், அந்தரசு, இந்த காரு, வீடு இதெல்லாம் எந்த கிடையாதுமா, அப்பாது. அதை நான் அவன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் அதெல்லாம் கேட்டதே இல்லை. நான் அவன்கிட்ட நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சொன்னேன். அதை அவன் கேட்டுட்டு ஆசையாக வருவான்னு நினச்சேன். ஆனால் அவன், நாங்களாம் கால் கூட எடுத்து வைக்கிறதுக்கு தகுதி இல்லை, நாங்களாம் வரமாட்டேன்டி, நீயே போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். நீ சொன்னல அவனை டின்னருக்கு கூப்பிட்டு வரணுன்னு, நான் எவ்வளோ நாள் ட்ரை பண்ண தெரியுமா. ஆனால் அவன் ஒரு நாள் கூட வந்ததே இல்லை.
நான் ரிச்சாக இருக்கேன். என் வீடு ரொம்ப பெருசு. நான் ரொம்ப ரொம்ப ரிச் ஃபேமிலி. ரொம்ப லக்ஸுரியஸான ஆள். அதனாலயா நீ அவன்கிட்ட போகணுன்னா இதெல்லாமே இழக்க வேண்டியதாக இருக்கும். பரவாயில்லையா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம்மா. நான் அவன் கூட இருக்கிற சந்தோஷமே எனக்கு போதும். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் கொஞ்ச நாளாக காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுது, ஏன்னு கேட்டுட்டு இருந்தால. என்ன தெரியுமா? அவன் ஒரு காஃபி ஷாப்பில் வேலை பார்க்குறான். அந்த இடத்துல மேங்கோ புட்டிங்னு ஒன்று, அது அவனே செய்கிறது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போவுமே டெய்லி காலேஜ்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஈவினிங் போகும்போது அவனுடைய காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு சின்ன அழகாக ஃப்ரீஜர்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கொடுப்பான். அதை ருசித்து அவன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவேன். அந்த ஈவினிங் எப்படி போகுதுன்னே தெரியாது. 6 மணி ஆனதும் அலாரம் அடிக்கும் பாருங்கள், அலறி அடிச்சிட்டு ஓடி வருவான் தெரியுமா? எனக்கு அவன் கூட போகிறப்போ இருக்கிறப்போ டைம் போகிறது கூட தெரியாது. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் அவன் கூட பழகி 2 மாதம் தான் ஆக போகுது. ஆனால் இந்த ஒரு வாரம் அவனை பார்க்காதது ஒரு மாதிரி, என்னமோ ஒரு வருஷத்துக்கிட்ட அவன்கிட்ட பேசாமல் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுமா. டே, கன்ஃபார்ம் நீ அவனை லவ் பண்ணிகிட்ருக்க. எனக்கு தெரியும். ஆனால் ஒத்துக்க மாட்டான். சரி, ஒத்துக்க தானே மாட்டான், ஏற்றுப்பான்ல? நீ ஒரு ஹெல்ப்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவான்ல? கிளம்பு. உண்மையாவா? நிஜமாக தான் சொல்கிறேன், கிளம்பு. ஆனால் அப்பா வந்து கேட்டா நான் உன்னை தேகுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். அம்மா, ஆனால் நான் இங்கே இருக்கும்போது அப்பா என்னை பார்த்துட்டாருன்னா என்னம்மா பண்ணுறது? அந்த அளவுக்குலாம் உன்னை முட்டாளாக பார்த்துக்க மாட்டான், போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் டக்குன்னு திரும்ப ஓடி போயிட்டு அவங்க அம்மா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அம்மா எனக்கு என்னன்னு தெரியலம்மா, அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் கூட இருக்கணும், அவன் கூட வாழணும்னு தோணுது. இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, உங்ககிட்ட சொன்னால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா. ஜமீன்கிட்ட கூட நான் இன்னும் இதை பற்றிலாம் சொல்லலை. இதனால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, நீ என்ன ஃபேஸ் பண்ண போகிறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேம்மா. நான் நான் உன்னையும் நல்லா பார்த்துப்பேன். எனக்கு சங்குக்கும் நீயும் ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருமா. ஏய், ஓடி போய் கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டு போகாத, போ. போயிட்டு அவன் கூட ஹாப்பியாக இரு, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அந்த இடத்த விட்டு வெளியே ஒரு கார் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம டேவும் காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. நேராக வண்டி வந்து நம்ம ஜங்கு கூடிய காஃபி ஷாப்புக்கு தான் போகுது. பார்த்தா கடையை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யூங்கி தான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம யூங்கி கிட்டே போயிட்டு நம்ம டே தான், யூங்கி, ஹே டே, என்ன இப்படி அழுதா மாதிரி இருக்கு, என்னாச்சு உனக்கு? ஒரு வாரமாக நீ ஆளை காணோன்னு ஜங்கு புலம்பிகிட்டு இருந்தான். அவன் என்னை பற்றி கேட்டானா? ஆமாம், அவன் இன்னைக்கு வேலை கூட சரியாக பண்ணவே இல்லை, சீக்கிரமாக கிளம்பி போயிட்டானா? ஆமாம், பக்கத்தில் தான் அப்பார்ட்மெண்ட், போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து நம்ம ஜங்கு கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாரு. அவர் இருக்கிறது 3rd ஃப்ளோர். அழகாக மேலே போயிட்டு நம்ம ஜங்கு கூடிய ரூம் டோரை வந்து நாக் பண்ண ஒரு 4-5 வாட்டி கிட்ட நாக் பண்ணுறாரு விடாமல். யாருமே வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம டே தான், ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நம்ம டேவை பார்த்தது ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காரு. அவருடைய ஷோல்டரில் இந்த பேக்கு தொப்புன்னு கீழே விழுது.
நம்ம டே பார்த்ததும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே எக்ஸைட் ஆகுறாரு. அந்த எக்ஸைட்மெண்ட் கூட முழுசாக இல்லை. நம்ம ஜங்குக் ஓடி வந்து நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம டேக்கு இது என்ன ஃபீல்னே சுத்தமாக புரியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவருக்கு. ஜங்குக்கை ஹக் பண்ணதும் நம்ம ஜங்குக்கும் அழ ஆரம்பிக்கிறார் ஒரு மாதிரி, நம்ம டேவை மிஸ் பண்ணதில். நம்ம டேக்கு தானாக கண் கலங்குது. நம்ம ஜங்குக்குடைய பேக்கை அப்படியே லைட்டாக முதுகு வந்து தடையை கொடுத்து, ஜங்கு என்னாச்சு, இத்தனை நாள் எங்கே போன நீ? இல்லை ஜங்கு, வீட்டில் பிரச்சனை, அதான் வெளியே வர முடியல, உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியல, ஃபோனை வாங்கிட்டாங்க. பிரச்சனையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய ஃபேஸில் எப்படி லைட்டாக கப் பண்ணிட்டு பேச, இப்போ நம்ம டேக்கு லைட்டாக ஷை ஆகுது. ஏன்னா நம்ம ஜங்குக் ஃப்ரெண்டு மாதிரியே பேச மாட்டுறாரு, ஒரு மாதிரி வித்தியாசமாக ஆக்ட் பண்ணுறாரு. நம்ம டேவுடைய சீக்ஸ்லாம் ரெட் ஆகிடுது. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அமைதியாகவே இருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்லை, நீயும் நானும் ரோட்டில் ஒன்றா நடந்து வரும்போது அப்பா பார்த்துட்ருக்காரு. அவரை நீயும் நான் லவ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு என்னை ஹவுஸ் அரெஸ்டே பண்ணி வச்சிட்டாரு. ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அதனால உங்ககிட்ட எதையுமே பேச முடியல. சரி, இப்போ எப்படி வந்தேன்? அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அம்மா தான் வீட்டில் இருந்து எனக்கு கிளப்பி விட்டுட்டாங்க அவங்ககிட்ட போக சொல்லி. என்ன நம்பி ஒன்று அனுப்பியிருக்காங்களா? ஆனால் எப்படிட்டே நீ வந்தா? அம்மாவை கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சரி, முதல்ல உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ரூம் கொஞ்சம் நல்லா க்ளீனாகவே வச்சுருக்காரு நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம டே போனதும் நேராக அந்த கவுச்சில் போய்ட்டு உட்கார, நம்ம ஜங்குக்கு கீழே போட்ட பேக்கை எடுத்துகிட்டு ரூம்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணிட்டு நம்ம டே கிட்டே வந்து உட்கார, நம்ம ஜங்குக்கு தானாகவே கண்ணிலேருந்து தனியாக ஊற்றிட்டுருக்கு. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்குடைய ஐஸை பார்த்துட்டு அப்படியே அந்த கண்ணீரை தொடச்சி விட்டு, ஜங்கு எனக்கு என்னன்னு தெரியல டே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டே. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்கு. எனக்கு உன்னை பார்க்காம ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது டே. உன் கூட இருக்கும்போது எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த ஒரே ஒரு வாரம் உன்னை பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னை பற்றி நீ யோசிச்சியா ஜங்கு? எனக்கு என் மைண்டில் ஃபுல்லாக நீ ஒருத்தன் தாண்டா ஓடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவுடைய கண்ணை பார்க்க, நம்ம டேக்கும் ஒரு மாதிரி கண் கலங்குது. அவர் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போக நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நம்ம டேவுடைய ஃபேஸை பிடிச்சிக்கிட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு அவருடைய லிப்ஸில். நம்ம டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ண அவருடைய கண்ணில் அந்த ஒரு சொட்டு தண்ணி அப்படியே கீழே ஃபுல் ஆகுது. அந்த கிஸ் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப ரஷ்ஷாகவோ ஒரு லஸ்ஸியாகவோலாம் இல்லை, ஜஸ்ட் சாஃப்ட் கிஸ். அந்த லிப்ஸும் டச் ஆகிறதுல தான் இருக்குது. 2 பேர் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்ற அந்த கிஸ் முடிச்சுட்டு அழகாக அப்படியே 2 பேரும் ஃபோர்ஹெட் அவங்களுடைய நெத்தியை ஒட்டி வச்சுக்கிட்ட மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுடைய மூச்சு அவ்வளோ வேகமாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவுடைய கண்ணை கூட பார்க்குறதுக்கு தைரியம் இல்லாமல் கண்ணை மூடிக்கிட்டு அதே பொசிஷனில் நம்ம டேக்கிட்ட ரொம்பவும் பொறுமையாக, சொல்லப்போனால் வெறும் காற்றுல நம்ம ஜங்குக், டே ஐ லவ் யூ, நான் பண்ணுறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல, பட் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுது. லவ் பண்ணா ஸ்டாண்டர்ட் தேவை இல்லைல்ல?
ஜங்குக், ஐ லவ் யூ டூ. எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. காசு பணம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அது எதுவுமே என்னுடைய இது இல்லை. எனக்கானவன் நீ ஒருத்தன் தான். எனக்கு எனக்கு நீ போதும் ஜங்கு. ஐ ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக் கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக் கிட்ட எடுத்து நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டைட்னா அவங்க கட்டி பிடிச்சிருக்க அந்த கேப்பில் ஒரு காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒரு பெருமூச்சு விடுறாங்க. என்னமோ மனசுலேருந்து ஒரு பாரமே இறங்கின மாதிரி இருக்குது. நம்ம ஜங்குக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது. நம்ம டேக்கு வாழ்கிறதே இப்போ தான் வாழ்கிற மாதிரி இருக்குது நம்ம ஜங்குக் கூட இருக்கும்போது. 2 பேரும் ஒருத்தருடைய ஒருத்தர் இந்த கம்பெனி இருக்குது இல்லையா, அந்த ஒரு சோல் கனெக்ஷன் அது அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஹக்கை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஜங்கு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு நம்ம டேயோடைய கண்ணையும் துடைச்சி விட்டுட்டு, இங்கே பாருட்டே, நான் உன்னுடைய ஃப்ரெண்டாக மட்டும் இருந்திருந்தா உன்னுடைய பிரச்சனைக்குள்ளே நான் தலையிட்டிருக்க மாட்டேன். அதாவது உன் ஃபேமிலி வரைக்கும் உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிருப்பேன். ஆனால் எனக்கு இப்போ இருக்கிறது நீ ஒருத்தன் தான். நீ மட்டும்தான் எல்லாமே. நீ கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் இப்போ இந்த இடத்துல உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை நான் விடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் உன்னை நான் விடவே மாட்டேன். I will never do that. I love you so much. நான் உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஜங்குக் நீ என் கூட இருந்தாலே போதும் ஜங்குக். எனக்கு வாழ்ந்த வாழ்க்கை போதும். இதுக்கப்புறமும் நான் சொகுசாக வாழணும்னு ஆசைப்படலடா. நான் உன் கூட தானே வாழ போகிறேன். நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி நானும் இருக்கேன். ப்ளீஸ் ஜங்குக், எனக்கு திரும்பி அந்த இடத்துக்கு அனுப்பிடாத. அங்கே எனக்கு வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அது என்னுடைய இது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல என்னுடைய வீடுனா அது என்னுடைய அம்மா மட்டும்தான். அவங்க மட்டும்தான் நான் சொல்கிறத கேட்பாங்க. அவங்க மட்டும்தான் நான் சொல்கிறத புரிஞ்சுப்பாங்க. எனக்காக நாங்கள் இருக்கிற ஒரே ஜீவன் என் அம்மா மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ எனக்கு புரியுதுட்டே. உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன். உங்கள் அம்மாக்காக நீ இருக்கணும்ல. உங்கள் அப்பா வந்து திரும்பியும் பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இங்கேருந்து போ. ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு மட்டும்தான். நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா? ஆனால் நான் இப்பயே போய் ஆகணுமா? நானே உன்னை கூப்பிட்டு போகிறவா? ஆனால் ஜங்குக், இன்னைக்கு ஒரு நாளாவது நான் உன் கூட இருக்கேனே. நான் உன்னை அப்படி வச்சுக்கிட்டா உங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்குற மதிப்பே வேற. உன்னை நம்பி, என்ன நம்பி உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சுருக்காங்கன்னா அவங்கள நான் முழுசாக நம்புறதுல எந்த தப்பும் இல்லை. அவங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ இங்கே இருக்க வேண்டாம். இங்கே இருந்தால் அம்மாவுக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை. அடுத்து நம்ம நிரந்தரமாக பார்க்க முடியாமல் போய்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால் நான் சொல்கிறது கேளு. காலேஜ் தான் படிச்சிட்ருக்கோம். இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. படித்து முடிப்போம். அது வரைக்கும் எல்லாத்தையும் சீக்ரெட்டாக வச்சுக்கோ. until it's get permanent. புரியுதா? ஒரு நல்ல வேலை கிடச்சி உன்னை பார்த்துக்கிற அளவுக்கு நான் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் உன்னை என் கூட கூப்பிட்டுப்பேன். ஆனால் அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன். உன்னை பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. உன்னை வந்து டெய்லி பார்ப்பேன், டெய்லி பேசுவேன், டெய்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
சரி போலாமா? ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே லைட்டாக அப்படியே மண்டே ஆட்டினதும் நம்ம சங்குக்கு அவருடைய பைக் கீ எடுக்கிறாரு. அங்கேருந்து கீழே இறங்கி வந்தால் ஒரு ஷீட் போட்டு ஒரு பைக்கை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதை ஓப்பன் பண்ணது உள்ளே பார்த்தா ஒரு அழகான பைக் இருக்குது. அப்படியே நம்ம டேவை கூப்பிட்டுட்டு அந்த பைக் ரைடிங்கில் அழகாக நம்ம டேவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக நம்ம டே ரொம்பவும் டைட்டாக நம்ம சங்குக்கு ஹக் பண்ணிட்டு வராரு பேக்கில் உட்காந்துட்டு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே சொன்ன இடத்துக்கு நம்ம ஜங்கு கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டுறாரு. ஆக்சுவலி நம்ம டே தான் வந்து அட்ரஸே சொல்லியிருப்பார். வந்து நிப்பாட்ட நம்ம டே, ஜங்கு நீயும் உள்ள வாய, அம்மாவை பார்த்துட்டு போ. இல்லை டே, நான் இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன், எனக்காக ப்ளீஸ். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பைக் ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம சகுக் நம்ம டே கூட சேர்ந்து கையை பிடிச்சிட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளே என்ட்ராக நம்ம டே இருக்கிறதுனால அங்கே உள்ள பாடி கார்ட்ஸ் யாருமே கிட்ட கூட வர மாட்டாங்க. இப்போ பொறுமையாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போக கிச்சனில் நின்றுட்டு இருந்த அவங்க அம்மா நம்ம டேவை பார்த்ததும் கூட ஓடி வராங்க. ஏண்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே தான், அம்மா சங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கை காட்ட நம்ம சங்குக்கை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி சந்தோஷமும் இருக்குது, ப்ளஸ் ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா இப்போ சங்குக் அவங்களோட வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஒரு மாதிரி பயமும் இருக்குது. இப்போ நம்ம சங்குக் தான் நம்ம டேயோடைய கையை இறுக்கமாக பிடிச்சிக்க. இப்போ நம்ம டேயோடைய அம்மா, நான் ஒன்று வராதுன்னு தானே சொன்னேன். அம்மா சங்குக்னா, ஆண்டி எனக்கு புரியுது, நீங்கள் என்ன நம்பி டேவை அனுப்பி வச்சுருக்கீங்க. ஆனால் டே என் கூட இருந்தானா உங்களுக்கு பிரச்சனை வரும், அவனுக்கும் பிரச்சனை வரும். அவன் இப்போ இங்கே உங்கள் கூட இருக்கிறது தான் சேஃப். நான் உங்களை நம்பி டேவை உங்ககிட்ட விடுறேன். அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என் வாழ்க்கையே அவன் தான். அவனுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அவன் எனக்காக வெயிட் பண்ணுவான், நான் அவனுக்காக எல்லாமே பண்ணுவேன். தயவு செஞ்சு அவனுடைய ஸ்டடீஸ் ஸ்பாயில் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் நம்ம டேவா லைட்டாக அவங்க அம்மா பக்கம் அப்படியே தள்ளி விட நம்ம டேவும் 2 ஸ்டெப் நடந்து போகிறாரு. ஆனால் டக்குன்னு ஓடி வந்து நம்ம சங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருடைய சீக்ஸில் ஒரு சின்ன முத்தத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன பாசத்தை புழிஞ்சிட்டு அழகாக நம்ம டே அவங்க அம்மா கிட்ட வந்து நிற்கிறாரு. இப்போ நம்ம டேயோடைய அம்மா தான், நானும் உன்னை என்னமோ ஏதோ நினச்சேன், ஆனால் நீ நினச்ச மாதிரி இல்லை, நீ வேற ரகம்டா. என் பையனை நீ நல்லா பார்த்துப்பேன்ற இன்னும் நம்பிக்கை இருக்கேன் என் மனசில். உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூட நான் தயங்க மாட்டேன், அந்தளவுக்கு தைரியமாக இருக்கேன். என் டேக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்கான். நானே பார்த்தா கூட இப்படி பார்த்துருக்க மாட்டேன் டே. சரி ஜங்கு, நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். டேவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், அவனுக்கு எதுவும் ஆகாது, அவன் ஸ்டடீஸ் ஸ்பாயில் ஆகாது. ஆனால் நீ, நான் டே கிடைக்கிறதுக்கான எல்லா வழியும் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ண அதுக்கு அவங்க அம்மாவும் ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம சங்குக்கு அங்கேருந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம டே அந்த இடத்துல ஒரு மாதிரி தயக்கமாக நின்றுட்டுருக்காரு, ஜங்குக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏங்கி போயிட்டு நின்றுட்டுருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம டே வந்து வீட்டில் அமைதியாக உட்காந்துட்டு அவருடைய வேலைகளை நார்மலாக பார்க்க ஆரம்பித்ததும் அவங்க அப்பா வந்து என்ன நினச்சிட்றாருன்னா, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை போல், பிரிஞ்சுட்டாங்க போல் அப்படின்லாம் நினச்சிட்டு சரி டே திரும்பியும் காலேஜுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஸோ நம்ம டே திரும்பியும் காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாரு, ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கிறாரு. மீட் பண்ணுறதும் ரொம்பவும் ப்ரைவேட்டாக, லைக் ரெஸ்ட் ரூம் சைடு, அதிகமாக யாரும் இல்லாத பக்கம், ரொம்ப ரொம்ப இருட்டான சைடு, அந்த மாதிரி ரொம்பவும் ப்ரைவேட்டாக தான் நம்ம ஜங்குக்கூட்டையும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட்ற டைம்லாம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் இருக்கும், அதுக்கு அதிகமாக இருக்காது. ஆனால் அந்த டைமுக்காகையும் 2 பேரும் ஒதுக்குறாங்க இல்லையா, அதுதான் இம்பார்ட்டண்ட். 2 பேரும் டைம் ஒதுக்கி அவ்வளோ அழகாக அவங்களுடைய லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு வெளியே எதுவும் காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே புதைச்சி வச்சுட்டு அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நாட்கள் போகுது, காலேஜ் முடியுது. நம்ம ஜங்குக் வேலைகள் தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. நம்ம டே முடித்த வேகத்துக்கு ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. அப்பயும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான்.
நம்ம ஜங்குக்கும் ஒரு கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்குது. நம்ம ஜங்குக்கும் வேலைக்கு போயிட்டு அப்பப்போ நம்ம டேவை மீட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் எப்போவுமே அப்பா கிட்ட மாட்டிடவே கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் எப்போவுமே இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம ஜங்குக் நம்ம டேக்கு இது வரைக்கும் இப்போ ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. ஸோ வேலை முடிஞ்சு வந்துட்டுருக்க அவருக்கு இந்த ஒரு ஆசை வருது, டேக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அழகாக வர வழியில் ஒரு பூக்கொத்து ஒன்று வாங்குறாரு. அந்த பூக்கொத்தை வாங்கிட்டு நம்ம டேவை வழக்கமாக மீட் பண்ணுற ஒரு ப்ரைவேட்டான பிளேஸ்க்கு போகிறாரு. பார்த்தா நம்ம டே ஆல்ரெடி அங்கே நின்றுட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி படபடப்பாக நின்றுட்டுருக்காரு. ஏன்னா டைம் ஆகுது. இப்போ நம்ம சங்குக்கு ஓடி வர நம்ம டே அதை பார்த்ததும் நம்ம சங்குக்கிட்ட அப்படியே ஓடி போயிட்டு வந்த வேகத்துக்கு ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல பாசத்தை புளிய ஆரம்பிக்க நம்ம சங்குக்கு ஹேய் இரு, என்ன என்ன டேய் என்ன பூக்கொத்துலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், புடி, தேங்க்யூ, அழகாக இருக்கு, ஐ லவ் யூ. சங்குக் என்ன, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, will you marry me? என்னது, எல்லோரும் ரிங்கை கொடுத்து கேட்பாங்க, ஆனால் இப்போ ரிங் வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. ஐ லவ் யூ அண்ட் ஐ வில் மேரி யூ. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ரியலி, உண்மையாக தான். சரி, அப்போ நான் ரிங் வாங்குற வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுவியா? நீ ரிங்கே வாங்க வேணாண்டா, வாடா இப்போயே கல்யாணம் பண்ணிக்கலாம். ரிங் இல்லாமல் எப்படிடா கல்யாணம் பண்ணுவேன்? இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. நம்ம டே மொத்தத்தை கொடுக்குறாரு நம்ம சங்குக்கு. அப்படியே ஃபேஸ்ஃபுல்லாக முத்தம், அப்படியே பாசத்தை பொழிஞ்சிட்ருக்கா. நம்ம சங்குக்கு லைட்டாக சிரிக்கிறாரு. நம்ம தேவும் அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அப்படியா? அப்போ இன்னிலேருந்து நீயும் நானும் மேரிடு கப்பிள்ஸ் வர்றா. சரி கிளம்பலாமா? அதுக்குள்ளையா? பின்ன போக வேண்டாமா? மேரேஜ் கப்பிள்ஸ்க்கு நைட் என்ன ஆகும் தெரியும்ல? இங்கே நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாது. என் அப்பா அங்கே கட்ட பொம்மராட்டம் நின்றுட்டுருப்பான். நீ என்னடா நைட்டு கிளம்புடா. சும்மா கேட்டேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கும் டேவும் 2 பேருமா அந்த இடத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம டே ஒரு பக்கம் போகிறாரு, நம்ம சங்குக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. எங்களோட லவ் இப்படியே இவ்வளோ அழகாக ட்ராவல் ஆகுது. எனக்கு தெரியும் நீங்கள் மேரேஜ் வரைக்கும் நான் போவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. வேலை வரைக்கும் நம்ம ஜங்குக்கு போயிட்டு அழகாக அப்படியே ப்ரொஃபஷ்னலாக வீட்டுக்கு போயிட்டு ஒரு முறைப்படி எல்லாமே கேட்டு கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன், நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நோ, ஏன்னா எல்லா ஸ்டோரியும் அப்படி தான் இருக்குது. இது ஒரு கண்டினியூஷன் ஸ்டோரி மாதிரி எங்களோட லவ் இப்படியே அழகாக போயிட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. ஓகே, உங்களுடைய இமேஜினேஷனில். ஓகே மேடம், டாட்டா எவ்ரிவன், ஐ லவ் யூ ஆல். எனக்கு தெரியும் நீங்கள் செம்ம காண்டில் இருக்கீங்கன்னு, இருந்தாலும் பரவாயில்ல.